எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை தொடங்க போறோம். இது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒரு பெரிய முரண்பாடு, உங்க பணநிலைமை, அந்த சவால்களை எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நாம விரிவாக பார்க்க போறோம். இது வெறும் ஜோதிட விளக்கம் மட்டும் இல்ல, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. வாங்க, இந்த பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து போகலாம். இந்த கேள்விய கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்களேன். நீங்க கூட இருந்தா மத்தவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. ஆனா உங்க பாதை மட்டும் ஏன் சில சமயம் இருட்டா தெரியுது? நீங்க தொட்டதெல்லாம் மத்தவங்களுக்கு துலங்குது. ஆனா உங்களுக்கான அதிர்ஷ்டம் மட்டும் ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்கு? இந்த வலி, இந்த ஏக்கம் உங்க மனசுல ஒரு தடவையாவது வந்திருக்கா? உங்க மனசுக்குள்ள ஆமா இது என் கதை மாதிரி இருக்கேன்னு தோணுச்சுன்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது வெறும் ராசி பலன் சொல்ற ஒரு பதிவு கிடையாதுங்க. இது உங்க ஆன்மாவை தொட்டு உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு முயற்சி. நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்துல ஒருத்தரா சேர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்ப நாம இந்த விஷயத்தோட மைய பகுதிக்கே போலாம். அதுதான் தனுசு ராசியோட ஒரு பெரிய முரண்பாடு, அதாவது தனுசு பாரடாக்ஸ். ஜோதிட சாஸ்திரத்துல காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடமான பாக்யஸ்தானமே தனுசுதான். அப்போ நீங்க தான் பாக்யத்தோட அதிபதி. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? அந்த பாக்யத்தை அடையிறதுக்கு நீங்களே போராட வேண்டியிருக்கு. இந்த ஆச்சரியமான முரண்பாட்டுக்கு என்ன காரணம்? அதத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, உங்க பலத்தை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்க ஒரு நடமாடும் அதிர்ஷ்டம்னு சொன்னா அது மிகை ஆகாடு. சாஸ்திரமே சொல்லுது, உங்க கூட சும்மா பழகினாலே போதும் மத்தவங்க வாழ்க்கை உயர்ந்துடும்னு. சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்க கூட பழகி உங்க ஆலோசனையால வாழ்க்கையில முன்னேறினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க, நீங்க தான் அந்த பாக்கியம். நீங்களே காலபுருஷனோட 9ஆம் வீடு. இதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. சரி, இவ்ளோ பெரிய வரம் உங்ககிட்ட இருக்கும்போது அப்புறம் ஏன் உங்க வாழ்க்கையில மட்டும் இவ்ளோ போராட்டங்கள் வருது? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. உங்க பலம் எதுவோ அதுவேதான் சில சமயம் உங்க பலவீனமா மாறிடுது. அது எப்படின்னு பாக்கலாமா? தனுசு ராசியோட சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வில்லுல இருந்து மேல் நோக்கி போற அம்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இலக்க விட்டு கவனம் சிதறவே சிதறாது. ஒரு வேட்டைக்காரன் இருக்கான். அவ கண்ணுக்கு அந்த பறவை மட்டும்தான் தெரியும். அந்த பறவை எந்த மரத்துல உட்கார்ந்திருக்கு, சுத்தி என்ன இருக்குன்னு எதையுமே அவன் பார்க்க மாட்டான். கவனம் முழுக்க இலக்குல தான். இது ஒரு அசாதாரணமான சக்தி. இப்படி ஒரு முகமா இலக்க மட்டும் பாக்குறது ஒரு விஷயத்த சாதிக்க ரொம்ப பெரிய பலம். ஆனா அதே சமயம் அதுதான் பலவீனமும் கூட. ஏன்னா நீங்க இலக்க மட்டும் பார்க்கும்போது சுத்தி என்ன நடக்குது, மத்தவங்க மனசு என்ன நினைக்குது, சூழ்நிலையோட சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனிக்காம விட்டுடுறீங்க. இதனாலதான் தேவையில்லாத பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வருது. இந்த ஒரு வரி, சில சமயங்களில் எது உங்கள் பலமோ அதுவே உங்க பலவீனமாகிவிடும். இது தனுஷு ராசிக்காரங்களோட வாழ்க்கைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. உங்க பலத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தினா அது வெற்றி. ஆனா அதுவே கொஞ்சம் எல்லை மீறி போச்சுன்னா அதுவே பிரச்சனைக்கு காரணமாயிடுது. இத ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க பணப்பிரச்சனைக்கும் உறவு சிக்கல்களுக்கும் மிக முக்கியமான ஒரு ஜோதிட காரணத்தை நம்ம பார்க்க போறோம். இது உங்க ஜாதகத்திலேயே இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விதிய மதியால ஜெயிக்க முடியும். இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க ராசிநாதன் யாரு? குரு பகவான். அவர் உங்க ஜாதகத்துல பணம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்ற 2ஆம் வீட்ல போய் நீச்சமடைகிறார். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணமே உங்க பணவரவுக்கான இடத்துல வீக் ஆகுது. இதோட விளைவு எங்க வந்து அடிக்கும் தெரியுமா? இதோட விளைவு உங்க வார்த்தைகள்ல தான் வெளிப்படும். நீங்க சும்மா விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, ஆனா அதை கேக்குறவங்க மனசு ரொம்பவே பாதிக்கும். வேலையில பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லி நீங்க பேசுற ஒரு கடுமையான வார்த்தை ஒரு நல்ல நட்பையே முறிச்சிடும். இதனாலதான் பார்ட்னர்ஷிப் பிரியுது, நண்பர்கள் விலகுறாங்க, குடும்பத்துல சண்டை வருது. இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை நேரா தடுக்குது. நான் ஒரு நிஜ சம்பவத்தையே சொல்றேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசிக்காரர். அவர் ஒரு சூப்பரான மெக்கானிக். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன் ரொம்ப நல்லா வேலை செய்வான். ஆனா இவரோட அந்த ஓவர் பெர்ஃபெக்ஷன், வேலை நேரத்துல ஏன் ஃபோன் பாக்குறேன்னு கொஞ்சம் கடுமையா கேட்டுட்டார். அவ்வளவுதான், அந்த பையன் வேலையை விட்டே போயிட்டான். அவன் இருந்தப்போ மாசம் 80 வண்டி பார்த்த இடத்துல இப்போ இவரால 40 வண்டி கூட பார்க்க முடியல. வருமானம் பாதியா குறைஞ்சு போச்சு. எதுக்கு? சில வார்த்தைகளால. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்போ மனசுக்கு நம்பிக்கையை தர்ற தீர்வுகளை பத்தி பேசலாம். உங்க விதியே மாற்றி உங்க பண பிரச்சனைய சரி செய்யறதுக்கு சாஸ்திரங்கள்ல 2 தெளிவான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 2 வழிகளும் உங்க ஜாதக அமைப்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகவே இருக்கு. முதல் வழி,
தடைப்பட்டு நிக்கிற பணவரத்தை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு. 2வது வழி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தேவையில்லாத செலவுல கரையாம உங்க கையிலேயே தங்குறதுக்கு. இது ரொம்ப கஷ்டமான பரிகாரமெல்லாம் இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். முதல் பரிகாரம், உங்க பண வரத்தை தடுக்கிறது எதுன்னு பார்த்தா உங்க 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான சிம்மம் தான். காலபுருஷ தத்துவப்படி சிம்மம்னா இருதயம். அதனாலதான் திருநின்ற ஊர்ல இருக்கிற இருதயாளீஸ்வரர் கோவிலுக்கு போய் நீங்க மனமுருகி வேண்டிக்கிட்டா அந்த இருதயம் மாதிரியான தடை விலகி பணவரவுல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும், வருமானம் சீராக ஆரம்பிக்கும். 2வது பரிகாரம், வந்த பணம் கையில நிக்கிறதுக்கு. உங்க ஜாதகப்படி செலவுகளை குறிக்கிற 12ஆம் வீட்ல கேது உச்சமடைகிறார். இதனால உங்க செலவுகள் பெரும்பாலும் வீண் செலவா இல்லனா ஆஸ்பத்திரி செலவா தான் போகும். இத நாம சுபவரயமா, அதாவது ஒரு நல்ல செலவா மாத்தணும். அசுப செலவுகளை புண்ணிய செலவுகளா மாத்துறது ஒரு சக்தி வாய்ந்த கர்மா பரிகாரம். இதை எப்படி செய்யறதுன்னா, திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஆதரவில்லாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே கேதுவோட அம்சமா தான் பார்க்கணும். அவங்களுக்கு நீங்க போர்வையோ பாயோ சாப்பாடோ தண்ணியோ உங்களால முடிஞ்சதை தானமா கொடுக்கும்போது உங்க வீண் செலவுகள் எல்லாமே புண்ணியமா மாறிடும். கெட்ட செலவுகள் தடுக்கப்பட்டு பணம் உங்ககிட்ட தங்க ஆரம்பிக்கும். இப்போ நாம இந்த பதிவோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம், உங்க விதியை உங்க கையாலே மாத்துறதுக்கான சாவி. அததான் இப்போ பார்க்க போறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. வள்ளுவர் என்ன அழகா சொல்லிருக்கார் பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. அதாவது நல்ல வார்த்தை இருக்கும்போது கடுமையான வார்த்தை பேசுறது, பழம் இருக்கும்போது காய் பறிச்சு சாப்பிடுற மாதிரி. உங்க பிரச்சனைக்கான மிகப்பெரிய தீர்வு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. நல்லா பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லையா அமைதியா இருந்துருங்க. உங்க மௌனம் கூட உங்களுக்கு வெற்றியை பேடித்தரும். நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போங்க, என்ன பரிகாரம் வேணா செய்யுங்க, ஆனா உங்ககிட்டயே இருக்கிற மிகப்பெரிய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்க நாக்கு தான். உங்க வார்த்தை தான் உங்க செல்வத்தை உருவாக்குது, உங்க வார்த்தை தான் அதை அழிக்கவும் செய்யுது. இந்த ஒரு உண்மைய நீங்க மனசார உணர்ற அந்த நிமிஷம் உங்க தலைவிதி மாற ஆரம்பிச்சிடும். அதனால என் அன்பான தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கே ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கோங்களேன். உங்க பேச்ச தேன் மாதிரி மாத்துங்க. கடுமையான வார்த்தைகளை இனி பேசவே வேணான்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கை பாதை எவ்ளோ பிரகாசமா மாறுதுன்னு. உங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பாருங்க. இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க தனியா இல்ல. உங்கள மாதிரி இருக்கிற நிறைய பேரோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கவும், இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் தான் நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனல் இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் உங்க அனுபவங்களையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரியே தனுசு ராசியில பிறந்து வாழ்க்கையில கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த நம்பிக்கை ஒளி அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுக்கட்டும். உங்க எல்லாருக்கும் இறைவனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.